மக்களே செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இவங்க கோல்கட்டா டாக் சிஸ்டம் கேடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கீழே இயங்குற இதுக்கு தான் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்ப்போம், சம்பளம் தானே பார்ப்போம். சம்பளம் மாதந்தோறும் 50,000 1,60,000 இவ்வளோ சம்பளத்தை எப்படிங்க நம்மளால் விட முடியும்? டெஃபினட்டாக இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை தானே பண்ணணும். அதை அப்ளை பண்ணுறது எப்படி, என்னென்ன வேலைக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது என்ன ரோல் அப்படின்றத முன்னாடியே சொல்லிவிட்டு, எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்ட்டுக்கு தாங்க வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபினான்ஸ் டிசிப்ளினில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 6 பேரை எடுக்கிறாங்கங்க. சரிங்களா? அடுத்தது அசிஸ்டண்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் டிவிஷனில் 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலில் 9 பேரையும், அசிஸ்டண்ட் மேனேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சிவிக் ஃபெசிலிட்டிஸ் டிவிஷனில் 5 பேரையும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிராஃபிக் டிசிப்ளினில் அசிஸ்டண்ட் மேனேஜர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷனில் ஒருத்தவங்களையும், அசிஸ்டண்ட் மேனேஜர் பர்சனல் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் டிவிஷன்லேயும் ஒருத்தவங்களை தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அசிஸ்டண்ட் பர்சனல் ஆஃபீஸர் கிரேட் 1 கேட்டகரியில் ஒருத்தவங்கள 2 பேரை எடுக்கிறாங்கங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி கிரேட் 1 கேட்டகரியிலையும் 2 பேரை எடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட் மேனேஜர் டிராஃபிக் ஆப்ரேஷன் டிவிஷனில் ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட் மேனேஜர் டிராஃபிக் ஆப்ரேஷன் ஷிப்பிங் அண்ட் கார்கோ டிவிஷன்லையுமே ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. அடுத்தது அசிஸ்டண்ட் டிராஃபிக் மேனேஜர் கிரேட் 1 கேட்டகரியில் 7 பேரை எடுக்கிறாங்க. அடுத்தது அசிஸ்டண்ட் எஸ்டேட் மேனேஜர் கிரேட் 1லையும் 4 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக 41 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? 41 வேக்கன்சிக்கு ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். டெஃபினட்டாக கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு டென்டேட்டிவான டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடைசி நாள் ஜூலை 30ங்க. ஸோ இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்ன தான்ப்பா படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒவ்வொரு இதுக்குமே நம்ம பார்க்கலாம். அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா சம்பளம் 50,000 1,60,000 இதுக்கு நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேடராக இருந்திருக்கணும். ஃபினான்ஸில், அக்கௌண்டிங்கில் அதில் இருந்திருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் டிவிஷன் அப்படின்ற மாதிரி வருது. இதுலேயுமே சம்பளம் 50,000 1,60,000. சரிங்களா? இதில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுலேயுமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஸ்லேயோ, அக்கௌண்டிங்லேயோ, இண்டஸ்ட்ரியல்லையோ, கமர்ஷியலில் எதிலாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு சிவில் இன்ஜினியரிங்கு. சிவிலில் அதுக்குமே அவ்வளோ சம்பளம் தான், 50,000 1,60,000. ஏதோ ஒரு டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளானிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டிசைனில், மெயின்டெனன்ஸில் ப்ரிஃபரபுளாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அசிஸ்டண்ட் மேனேஜர் ரோலுக்கு என்ன சொல்கிறது, 50,000 1,60,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்குமே நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிளானிங்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிராஃபிக் டிசிப்ளினில், அதுக்குமே சம்பளம் உங்களுக்கு 50,000 1,60,000. டிகிரி ஏதோ ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை பர்சனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனில் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்ப்பா, அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் பர்சனல் ஆஃபீஸர் கிரேட் 1லையும் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1லையும் டிகிரி தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அசிஸ்டண்ட் மேனேஜர் டிராஃபிக் ஆப்ரேஷன்ஸ்லேயுமே டிகிரி தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆப்ரேஷன் ஷிப்பிங் அண்ட் கார்கோ டிவிஷன்லேயுமே டிகிரி வேணும்ன்றத எதிர்பார்ப்பு. அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர் கிரேட் 1 கேட்டகரியிலையுமே டிகிரி தான் வேணும்ன்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? அசிஸ்டண்ட் எஸ்டேட் மேனேஜர் கிரேட் 1 கேட்டகரியிலையுமே டிகிரி தான் வேணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா மக்களே? ஸோ
என்னென்ன வேணும் வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேக்ஸிமமாக 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லா வேலைக்குமே 30 வயசுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 40% மார்க் வந்து 40% மார்க்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்துலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? வயது வரம்பு நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 33, அப்புறம் பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு வந்து 40 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு 20 பக்கத்துக்காக கொடுத்துருக்காங்கங்க. ஃபீஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஃபீஸ் வந்து யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 400 ரூபா. சரிங்களா? ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணோம். இது ஓபிசி கேட்டகரியில் 300 ரூபா ஃபீ பே பண்ணி அப்ளை பண்ணோம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் 200 ரூபா ஃபீ பே பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பிடபிள்யூபிடிக்கு நோ ஃபீ அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வேறு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.